Friends, welcome to Karthik King Motors. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிலேயே வெரி லோ கிலோமீட்டர் ஒன்று அது இந்த மாடலுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் குறைஞ்ச கிலோமீட்டருங்க வெறும் 8000 கிலோமீட்டர் ஒன்று ஒரு அருமையான அற்புதமான ஒரு காரு பார்க்க போகிறோங்க. நம்ம மாருதி ஆல்டோ K10ங்க ஸ்பெஷல் எடிஷன் வண்டிங்க. இது VXI பெட்ரோல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க. மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடலுங்க. வணக்கம் 2011ங்களா? 2011 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. 11 மாடலுங்கிறீங்க, 8000 ஓடிக்குதுங்களா? 8000 தாங்கண்ணா, வெறும் 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பொதுவாகவே நான் ஆல்டோ நான் போகிறதே கிடையாதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோஸில் ஆல்டோவே நான் போட்டிருக்க மாட்டேங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கேட்டிங்கன்னா 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கிலோமீட்டர் ஓடுது ஓடலிங்கிறது விஷயமே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு விஐபின்னு சொல்லாங்க. கிலோமீட்டர் ஓடுதோ ஓடலையோ இயர்லி சர்வீசஸ் பக்காவாக பண்ணி வச்சிருக்காரு. வண்டி பல எந்த இடத்துல எந்த குறையுமே சொல்ல முடியாது. பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு. ஷோரூம் போய் சர்வீஸ் ரெக்கார்டு எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு இயருக்கு இவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. கிலோமீட்டர் அளவாக தான் ஓடி இருக்குதுங்க. ஒவ்வொரு இயருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ரெக்கார்டோட தான் நான் பேசுகிறேன். நீங்கள் சும்மாவே வர வேண்டாம், வந்து ஷோரூம் நீங்கள் போக வேண்டாம், நானே எல்லா ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கேன். சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணுங்க, காரையும் பாருங்க, அப்புறம் நீங்கள் வண்டி பார்த்தா போதும். சர்வீஸ் ரெக்கார்டு காட்டுங்க. வாங்க பார்த்துக்கலாம் வாங்க சார். பாருங்கள், இப்போ வெஹிக்கிள் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த 3/7/2024 வெறும் 7320 கிலோமீட்டரில் சர்வீஸ் ஆகிருக்குங்க. கடைசி சர்வீஸ் மட்டும் இல்லைங்க, இயர்லி இது சர்வீஸ் அப்படியே வந்துட்டே இருக்குங்க. ஒவ்வொரு பீரியாடிக்கே இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னது 2022 பண்ணியிருக்காரு, 6320 இப்படி ஒவ்வொரு இயருக்கு இவர் பண்ணியிருக்காரு. சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல் ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் செக் பண்ணியே வண்டி எடுத்துக்கலாங்க. ஓகே, நான் பாட்டுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, என்ன டவுட்னா, நான் இப்போ முந்தானே சென்னை போயிட்டு வந்தேங்க என்னோட வண்டியில். போறக்கு 500 கிலோமீட்டர், வரக்கு 1000 கிலோமீட்டர் ஒரே நாள் ஓட்டிட்டுங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க ஒரு மாதிரி வண்டி ஓட்டுறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வண்டி. இவருக்கு 2-3 வண்டி வச்சிருக்காரு. இந்த வண்டி முதல்ல எடுத்திருக்காரு, இதுக்கப்புறம் அவருக்கு நல்லா இருந்திருக்க மாட்டிருக்குது. 2-3 வண்டிங்கிறப்ப இது அளவா சின்ன லோக்கல் யூஸ் மட்டும் வச்சு அது பத்திரமா வச்சிருக்காருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா காரை யூஸ் பண்றாங்க. சரி, வண்டி பாங்க ஓவராலா ஒரு வியூ பார்த்துடலாம் வாங்க. டயர்ஸ் 4மே பார்த்துட்டீங்கன்னா வண்டி கூட வந்த டயர் தாங்க. வாங்க இயர் காமிச்சிருவாங்க. டயர் பார்த்துட்டிங்கன்னா 46 வீக்குங்க, 2010ங்க இந்த டயருங்க. ஆனால் டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 4மே கம்பல்சரி நீங்கள் மாற்றி தான் ஓட்டணுங்க. இந்த டயரில் ஓட்ட முடியாது, வெட்டை ஆகிடுச்சு. அவங்க அளவாக ஓட்டியிருந்தாலுமே இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, அதனால கண்டிப்பாக டயர் மாற்றி தான் ஆகணுங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க. எந்த விதமான ஸ்க்ராட்சும் கிடையாது. ஈவன் ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப்பும் கூட ஆகாத வண்டிங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துடலாங்க. இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒரு குவாலிட்டியான லெதர் சீட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பாருங்க, டெலிவரி எடுத்த பேப்பர்ஸ் முதல் கொண்டுங்க, சர்வீஸ் புக்குங்க, மேனுவல் புக்குங்க, எக்ஸ்ட்ரா கீங்க, சோனியோட மியூசிக் சிஸ்டங்க, அதனோட இது ரிமோட்டுங்க. ஏசி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க, குட் கண்டிஷனாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு கிலோமீட்டர் காமிக்கிற பார்த்துக்குங்க. கிலோமீட்டருங்க, இந்த கீயோட மவுண்ட் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா போட்டு அந்த ஸ்க்ராட்ச் இருக்கு, எதுவுமே இல்லைங்க. நியூ கார், ஷோகேஸ் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. இது ஸ்பெஷல் எடிஷன் வண்டிங்காட்டி பவர் ஸ்டேரிங் வந்துரு. 4மே பவர் விண்டோ வந்துருங்க. லெக் ரூம் பாருங்க, நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு. ஆல்டோ பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குதுங்க. பவர் விண்டோ பாருங்க, 4மே பவர் விண்டோ வந்துரு. இதில் உங்களுக்கு முக்கியமானது கவர் பாருங்க. அந்த கவர் கூட ஒன்றும் பிரிக்காம தான் வச்சிருக்காங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்க. பூட் ஸ்பேஸ் பாருங்க, நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. சோனியோட எக்ஸ்ப்ளோர்டு ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. சோனியோட பிராண்டுங்க, சூப்பராக இருக்குது எஃபெக்ட்டுங்க. ஸ்டெப்னி பார்த்துக்குங்க, அன்யூஸ்டுங்க. 4 டயருமே அப்படியே இருக்குது. வேறு 8000 கிலோமீட்டர். அப்புறம் ஸ்டெப்னி எங்கே எடுக்க போகிறாங்க, அப்படியே வச்சிருக்குதுங்க. பாருங்கள், அந்த பெயிண்ட்டு கூட மார்க் எதுவுமே போலிங்க, அப்படியே வச்சுருங்க. இந்த சைடே அவங்க வரம்பில் எடுக்கவும் இல்லைங்க. முக்கியமான விஷயமே இதுதானுங்க. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்கள், இதில் கோட் பண்ணியிருக்காங்க, அண்டர் கோட் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரஸ்ட்டு கிடையாதுங்க. சூப்பராகவே இருக்குங்க வண்டி. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க. இந்த சைடு எந்த விதமான ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க. வண்டியோட ஸ்டிக்கர்ஸ், அந்த ஓகே ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணலைங்க, அப்படியே இருக்கு பாருங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க. நியூ கார் எப்படி இருக்குமோ ஷோரூம்ல நீங்க பாக்குறப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குங்க. பேட்டரி மட்டும் புது பேட்டரி போட்டிருக்குங்க உங்களுக்கு. ஓவரால் இந்த வண்டி பார்த்துருப்பீங்க. இது ஷோரூம் பீஸ் இல்லைங்க, ஒரு ஷோகேஸ் பீஸுங்க. நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. வண்டி அந்தளவுக்கு கிளியராக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா மாருதி ஆல்டோ
VXI அதாவது K10 VXI பெட்ரோலுங்க. இது ஸ்பெஷல் எடிஷன் வண்டிங்க. 2011 மாடல், சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ரெக்கார்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கார் பார்க்குறப்ப ரெக்கார்டு என் கையில் இருக்குது. நீங்கள் ரெக்கார்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டியை பார்த்துட்டு ஓகே பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா லைவில் தான் இருக்குதுங்க. லோன் போகணும்னா 70% வரைக்கும் லோன் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த வண்டி பார்க்கணும்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. இதை கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.